அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் enacted நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா டு டாக்கிள் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கிளைமேட் சேஞ்சுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷனா இருக்கு. ஸோ அதனால இது சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா? ஸோ நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா அப்படிங்கிறது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர் அப்படிங்கிறது 2026 கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் அண்ட் ரெசிலியன்ட் டூரிசம் அப்படிங்கிறது 2027. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 2025. அதோட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியும் வரும். சரிங்களா? குவாண்டம் டெக்னாலஜின்னு சொல்லி வரும். அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படிங்கிறது 2029. சரியா? ஸோ 4 பேருமே இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த அப்ஜெக்டிவ் ஆஃப் யசோதா ஏஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யசோதா ஏஐயோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் டிஜிட்டல் அவேர்னஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுக்காக அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஓகேவா? 1992ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ என்ஹான்ஸ் விமென்ஸ் லிட்ரஸி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி பிகேம் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் மெம்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ரீசெண்டாக ஜாயின் பண்ணி ஜான் 2025ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறமா ஐஸ்கொயர் சியு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரான், இந்தோனேஷியா ஐ அப்படின்னா, எஸ் ஃபார் சவுதி அரேபியா, அடுத்தது இ ஃபார் ஈஜிப்த், இந்த இ ஃபார் எத்தியோப்பியா, அடுத்தது யூ ஃபார் யுஏஇ. சரிங்களா? ஸோ இதுதான் பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ். லாஸ்டா, விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். சரிங்களா? சிக்கிம்க்கு வந்து ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 371F அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப சிக்கிம்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல இருந்து எக்ஸம்ஷன். ஓகே, இது ஜிகே பேஸ்டு கொஸ்டின். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.